ஹலோ சொந்தங்களே, இந்த வீடியோ ஆல்ரெடி அப்பாவாக இருக்கிறவங்களுக்கும் எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைமாக டேட் ஆக போகிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். பேபி பிறந்த உடனேவே லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஜேர்னியில் அப்பாவோட ரோல் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் அப்பா ப்ளே பண்ண போகிறாங்க. உங்களுக்காக இங்கே ஒரு 5 டிப்ஸ் கொடுக்கேன், கோல்டனான டிப்ஸ். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பேபி கூட நீங்கள் ரொம்ப அழகாக அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க. கடைசி வரைக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பேபி எப்படிலாம் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி ஹோல்ட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டிப் நம்பர் 1, ப்ரெசண்ட்டில் இருங்க. பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தேவையில்லை. அப்பாவாக பெஸ்ட்டு டேடாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ப்ரெசண்ட்டில் இருந்தாலே போதும். பாப்பா பிறந்த உடனே அழுவாங்க, நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியாது. இது எல்லாமே நார்மல் தான். டைப்பர் சேஞ்ச் பண்ண தெரியாது, தெரில, ஹோல்டு பண்ண பயமாக இருக்குது. இது எல்லாமே நார்மல் தான். பேபிக்கு உங்கள் ப்ரெசன்ஸ் கூட இருந்தாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒர்க் போயிட்டு வாரீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு மொபைலில் தனியாக தள்ளி வச்சுட்டு பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னா தூக்கி வச்சு ஐ டு ஐ கான்டாக்ட், டச் பண்ணுங்கள், வாய்ஸ் கொடுங்க. இதுதான் பாண்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். டிப் நம்பர் 2, அவங்க பேபி கூட பேசுங்க. அவங்க திரும்ப பேச மாட்டாங்க நியூ பார்னாக இருக்க பட்சத்தில். கொஞ்ச நாள் ஆக தான் திரும்ப சவுண்ட் கொடுப்பாங்க. ஆனாலும் பேசுங்க. என்ன பாப்பா, அப்பா இருக்கேன், இங்கே எல்லாருமே சேஃபாக இருக்கும், நீயும் ரொம்ப சேஃபாக இருக்க அம்மா அப்பா கிட்ட, அம்மாவும் அப்பாவும் உன்னை அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுங்க. பேபி பார்க்கலையே, புரிஞ்சுக்கலையேன்னு எஸ்பெஷலாக அப்பா நினைக்காங்க. பேபிக்கு ஆல்ரெடி வயிற்றில் இருக்கும் போதே அவங்க வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பேபி நல்ல பிரெயினில் உங்களோட வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணுவோம். நீங்கள் இப்போ கூப்பிட எஸ்பெஷலி அப்பா வாய்ஸ். இது சிம்பிள் ஹேபிட் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் டெய்லி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பேபி அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆக இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 3 என்னென்னா, சின்ன கதைகள்லாம் சொல்லுங்கள். அவங்க ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து கூட இருக்கலாம். பட் ஒப்பீனியனும் சாய்ஸும் அவங்கக்கிட்ட விட்டுருங்க. பட் குட்டி ஸ்டோரி, இப்போ ஹானஸ்ட்டாக இருக்கிறது எப்படி, அந்த மாதிரி இல்லை ஒரு ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும், அது எல்லாமே நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணலாம். டிப் நம்பர் 4, பாப்பாவை நல்ல செஸ்ட்டில் வச்சு தூங்க வைங்க. அது எப்படி ஹோல்ட் பண்ணணுங்கிறதுலாம் நான் லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். செஸ்ட்டுக்கிட்ட அப்பா இப்படி வச்சுக்கலாம். அது வச்சுக்க மூலமாக பேபி ரொம்ப காமாக இருக்கும். அழுதா கூட ரொம்ப காமாகிடுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா கிட்ட இருக்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்கும் போது அவங்கள ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹார்மோன்ஸ் மூலமாக அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பேபி பிரெயினும் நீங்கள் மிரர் பார்த்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்ணாடி முன்னாடி அப்பாவும் பிள்ளையும் பேசுகிறாங்க அப்படின்னா சும்மா கண்ணாடி காமிச்சு ஒரு 3 months கடந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படி காமிச்சு பேசும்போது பேபிக்கு ரொம்ப காமாக இருக்கும், நல்ல ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த மிரர் பார்த்து பேசும்போது. இது பிரெயினுக்கு ரொம்ப நல்லா டெவலப் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். பேபி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது தெரியும் இது அப்பா, இது பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கண்ணாடி பார்த்து சொல்கிறது ஒரு சூப்பரானது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிப் நம்பர் 5, உங்கள் பேபி உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இதுதான் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கோல்டன் டிப். உங்களோட கேரக்டரை பார்த்து தான் பேபி க்ரோ ஆகும். ஸோ எப்படி நீங்கள் அவங்க அம்மா கிட்ட நடந்துக்கிறீங்க, எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அன்பாக இருக்கீங்க, இது எல்லாமே பேபி அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப நல்ல ஃபாதராக இருக்கணுங்கிறத விட நீங்கள் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே இதுதான் நீங்கள் உங்கள் பேபிக்கு கொடுக்குற பெஸ்ட் கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அப்பாவாக இருக்கிறது ஈஸியே இல்லை, ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. உங்களோட பேபி ஒரு நாள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த நியூ பார்ன் ஸ்டேஜ் 0லேருந்து 12 monthsக்குள்ளே நீங்கள் அவங்க கூட எவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும். இப்போ பேபியை அப்பா எப்படிலாம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாப்பாவை தூக்கும் போது அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும், அதே ஈக்குவல் சந்தோஷம் தான் இப்போவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பாப்பாவை செஸ்ட்டில் வைக்கும் போது பாப்பா ரொம்ப காமாவாங்க. இதுதான் நம்மளோட சேஃபஸ்ட்டு பிளேஸ்னு உணர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் தோளில் தூக்கி வச்சு நல்லா தட்டி கொடுத்துட்டே பேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் அங்கேயும் இங்கேயும் வாக் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பாப்பா ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு ஏப் போடுறதுக்காக பர்ப் வர்றதுக்காக இப்படி நடந்துகிட்டே இருக்கலாம். அப்போ பாப்பா கூட அப்பா நல்லா பேசலாம், இப்படி பேசிகிட்டே நடக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஹோல்டு தான். இது நார்மலாக எல்லாருமே பண்ண மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஐ டு ஐ கான்டாக்ட், இப்படி பேசிகிட்டே நடக்கிற மூலமாக பாப்பா அவங்கள பார்க்காத மாதிரி தான் இருக்கும். நாளடைவில் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க வாய்ஸ் அவங்க ஆல்ரெடி ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருக்கனால அதை கேட்டுகிட்டே இருப்பாங்க, அமைதியாகிடுவாங்க. எவ்வளோ தான் அழுதாலும் நீங்கள் இப்படி தூக்கி வச்சு அவங்ககிட்ட பேசும்போது அவங்க காம் ஆவாங்க.
ஃபஸ்ட்டு காம் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் போக 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 நல்லா அவங்க வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி பாப்பா நல்லா காம் ஆவாங்க. அப்பா இருக்கண்டா அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே அவங்க கூட நடக்கும்போது ரொம்ப காமாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஹாப்பியாகவும் உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஐ டு ஐ கான்டாக்டும் ரொம்ப முக்கியம். இந்த செஸ்ட்டில் வச்சு பேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரீ ஹோல்டு. ட்ரீ ஹோல்டு வந்து என்னென்னா, இது வந்து ஃபீட் பண்ணதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து தான் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா ஃபீட் பண்ணியிருக்கிறது வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்காக இந்த டைமில் வந்து அவங்க பயமே இருக்காது. அவங்க கூட ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ரீ ஹோல்டில் பண்ணியிருக்கும் போது கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப காமாக இருப்பாங்க. சீக்கிரமாக டீப் ஸ்லீப்புக்கு கூட இதில் போயிடுவாங்க. அதனால் டீ ஹோல் வந்து ரொம்ப சூப்பரான டிப் தான். பார்க்கறதுக்கு தான் இது லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி நம்ம கையில் வச்சுருக்கும் போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படி ஒட்டி வச்சுருக்கும் போது அவங்க நல்ல வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க. கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே வருவாங்க. ஒவ்வொரு பொருளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம பேசிகிட்டே அவங்க கூட வாக் பண்ணலாம். இது டீப் ஸ்லீப்புக்கு ரொம்ப உதவும். அது மாதிரி க்ரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப் என்னென்னா, மிரரில் ஒரு 3 months ஆனதுக்கப்புறம் மிரரில் காமிச்சு பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இருக்கப்பரு இதான் பாப்பா, இது அப்பா. அப்பா அம்மா உன்னை ரொம்ப லவ் பண்ணுறோம். அப்பா இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்பா கண்ணை பாருங்க, பாப்பா கண்ணு எங்கே இருக்குது, பாப்பா மூக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பாப்பா கூட பேசும்போது ரொம்ப பாப்பா வந்து அப்பா கூட அட்டாச்மெண்ட் ஆவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஃபீலை ஃப்யூச்சர் வரைக்கும் அப்பா கூட நம்ம இருந்தால் ரொம்ப சேஃபாக இருப்போம் அப்படிங்கிறது அவங்களே உணர ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சின்ன ஹேபிட்ஸ் தான் இது. ஆனால் பின்னாடி ஃப்யூச்சரில் அப்பா கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆக இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது அம்மாவும் பிள்ளைங்களும் எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்களோ அதே மாதிரி டேடியும் அப்பாவும் பொண்ணும் அப்பாவும் பையனும் அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு இது சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் 1 டேக்கு ஒரு 30 minutesலேருந்து 1 hour அப்பா வந்து பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். பிறந்ததுலேருந்து 12 months வரைக்கும் உள்ள ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை எந்த பேரண்ட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை புதுசாக அம்மா ஆக போகிறாங்க, ஆல்ரெடி அம்மாவாக இருக்கவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை அப்பா பார்க்காட்டாலும் பரவாயில்ல, அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பேரண்டிங் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் டாடாஸ் லிட்டில் வேர்ல்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக அம்மா ஆக போகிறவங்க இல்லை ஆல்ரெடி அம்மாவாக இருக்கவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை.